I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். Today is Trinity Sunday. இன்றைக்கு திருத்துவ ஞாயிறாக இருக்கின்றது. Last week was Pentecost Sunday and we looked at the early church as a waiting church, as a worshiping church and also as a witnessing church. போன வாரம் பெந்தைகோஸ்தே ஞாயிறாக இருந்தது. நம் ஆதி திருச்சபை ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த திருச்சபையாகவும், அது தேவனை ஆராதித்த ஒரு திருச்சபையாகவும், மூன்றாவதாக தேவனுக்காக சாட்சியிட்ட ஒரு திருச்சபையாக இருந்தது என்று சொல்லி தியானித்தோம். On this day, Holy Trinity Sunday, we were supposed to have our 125th anniversary of our Holy Trinity Church. But unfortunately, due to COVID-19 pandemic, the MCO and CMCO, we are not able to have our celebration. And today is 83 days now since we last met in church. இந்த திருத்துவ ஞாயிறிலே நாம் பரிசுத்த திருத்துவ திருச்சபையினுடைய 125வது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டியதாக இருந்தது. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாகவும் MCO CMCO நிமித்தமாகவும் நாம் கொண்டாட முடியாதவர்களாக இருக்கிறோம். கடைசியிலே தேவனை நாம் ஆலயத்தில் ஆராதனை செய்து இன்றைக்கு 83 நாட்கள் ஆகிவிட்டது. Friends, may we look at the gospel account for today from Matthew chapter 28 verses 16 to 20 on the Great Commission for our meditation this morning. இன்றைக்குரிய சுவிசேஷ பாகமாகிய மத்தேயு 28வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 20வது வசனத்தை நாம் சற்று வாசித்து ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை குறித்து நாம் சிந்திப்போமாக. Let us pray. ஜெபம் செய்வோமாக. May the words of my mouth and the meditation of our hearts be pleasing and acceptable to thee, O Lord, our rock and our redeemer. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, ஆமென். In the passage of the Great Commission, Jesus said, "Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age." இன்றைக்குரிய சுவிசேஷ பாகம் மத்தேயு 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த பிரதான கட்டளையில் இயேசு சொல்லுகிறார், "ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். As Christians, you and I must share the good news of the gospel of Jesus Christ. We must share Christ because we know the spiritual needs of other people as well. We must share Christ because of what Christ has done for us and what He can do for others as well. We must share Christ because we know that Christ is the only hope for this dying world. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகள் எப்படி
சந்திக்கப்பட்டது என்று நாம் அறிகின்றோம். அதே போல பிறருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொல்லியும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆண்டவரை ஏன் அறிவிக்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு செய்த அந்த காரியத்தை நினைத்து நாம் அவரை குறித்து பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, அவர் தான் அழிந்து போய்கொண்டும் இருக்கும் இந்த உலகத்திற்கு பதிலாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறபடியினால் நாம் பிறருக்கும் அந்த அறிவை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். Therefore you and I must share with others and make them disciples. அதனால் நீங்களும் நானும் பிறருக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து அவர்களையும் ஆண்டவருடைய சீஷராக நம்ம மாற்ற வேண்டும். We must blow the trumpet. எக்காலத்தை நாம் ஊதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். As our diocese celebrates its 50th anniversary this year, the theme of our diocese is blowing the trumpet. 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் நம்மளுடைய திருமண்டலம் எக்காலத்தை ஊத வேண்டும் என்ற கருப்பொருளை வைத்திருக்கிறது. Yes, we want to glorify God for the way how we have seen the diocese through all its ups and downs all these 50 years and praise Him for His sustaining grace. And thus the theme, blowing the trumpet, to proclaim aloud with excitement and glorify God for the way how He has led us through. நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் திருமண்டலம் கடந்து வந்த இந்த 50 வருடங்களில் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் கூட இருந்து வழி நடத்தினதற்காக நாம் இந்த கருப்பொருள் எக்காலத்தை ஊத வேண்டும் என்ற கருப்பொருளை வைத்து நாம் தேவனை மகிமைப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவருக்கு எல்லா துதி கனம் மகிமையும் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். In fulfilling the Great Commission, you and I need to be a trumpet, and blowing of the trumpet must be heard by others around us. இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய எக்காலமாக மாற வேண்டும். இந்த எக்கால சத்தம் நாம் ஊதும் போது நம் அருகாமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை செவி கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Yes, the world needs to hear the sound of the blowing of the trumpet. ஆம், இந்த உலகம் இந்த எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும். The trumpet is a musical instrument. It has been used for various reasons, even by the military also. எக்காலம் நாம் பார்க்கும்போது அது ஒரு இசை கருவியாக இருக்கின்றது. வெவ்வேறு காரியங்களுக்கு அது உபயோகிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவம் கூட அதை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கிறது. Let us see how the trumpet was used. எக்காலம் எப்படி உபயோகிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் சற்று பார்க்கலாம். Firstly, the trumpet was used to issue a challenge. இந்த எக்காலம் ஒரு சவாலை கொடுக்கும்படியாக உபயோகிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அறியலாம். The trumpet that would challenge saints and sinners to a life of faith and obedience in the Lord Jesus Christ. இந்த எக்காலத்தை நாம் ஓதி ஒரு சவால் கொடுக்கலாம். பரிசுத்தவான்களும் சரி பாவிகளும் சரி விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் தங்களுடைய ஜீவனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜீவிக்க ஒரு சவாலிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Now if we are going to be God's trumpet in the world to challenge the hearts of people, we need to go again to Gethsemane and understand the awful weight of sin that was borne by our Savior. இந்த எக்காலத்தை ஊதி இந்த உலகத்திற்கு ஒரு சவாலை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் மறுபடியும் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்ட பாவத்தின் அகோரத்தை சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. We need to visit Golgotha
and see both the awful penalty of sin and the indescribable love of God for sinners. கோல்கோதாவுக்கும் நாம் சென்று பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கின்றது, அதே வேளையில் நாம் விளக்க முடியாத தெய்வீக அன்பையும் நாம் பார்க்கின்றோம். பாவிகளை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொல்லியும் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். We also need to visit the empty tomb and discover that our Savior is a living Savior who has conquered death and the grave. நாம் கல்லறைக்கும் சென்று நம்மளுடைய ஆண்டவர் அங்கே இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். மரணத்தையும் அவர் சாவியும் வெற்றி பெற்றார், ஜெயம் கொண்டார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. Then we should also go with the apostles to the upper room and wait until we have been clothed with God's power, and in that power we should face the world and blow our trumpet. அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து நாமும் அந்த மேலறைக்கு சென்று ஆண்டவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எக்காலத்தை சத்தமாக ஊதி ஜனங்கள் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிய அந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்க முடியும். The trumpet was used to issue a challenge. ஒரு சவாலை கொடுக்க முடியாத எக்காலம் ஊதப்பட்டது. Secondly, the trumpet was used to announce good news. இரண்டாவதாக நற்செய்தியை அறிவிக்கும்படியாக எக்காலம் ஊதப்பட்டது. In olden times, the messenger of the king would pass through the land at certain places along the road, and a trumpeter would sound the trumpet. அந்த காலத்திலே ராஜா பவனி வரும்போது எக்காலம் ஊதுகிறவர் அந்த வழியாக வந்து எக்காலத்தை ஊதக்கூடியவராக இருப்பார். The people would assemble, and there an official from the king's court would read the message of the king. ஜனங்கள் கூடி வருவார்கள். அப்போது ஒரு அதிகாரி வந்து ராஜாவினுடைய அறிக்கையை அல்லது கட்டளையை அங்கே வாசிக்க கூடியவராக இருப்பார். Sometimes it was bad news, sometimes it would be good news. சில வேளைகளிலே அது துக்க செய்தியாக இருக்கலாம், சில வேளைகளிலே அது நற்செய்தியாக இருக்கலாம். Similarly, we also know our heavenly Father used the angels to announce the birth of the royal child, Jesus Christ. அதே போல நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பரமபிதாவும் தூதரை உபயோகித்து அவருடைய தெய்வகுமாரனுடைய பிறப்பை அறிவிக்க சித்தம் கொண்டவராக இருந்தார். Instead of a single trumpet, an angelic choir sang the glorious anthem to herald the good news of the birth of Jesus Christ. தனிப்பட்ட தூதன் இல்லை, தெய்வ தூதர்களின் சேனையே கூட சேர்ந்து எக்காலம் ஊதும் சத்தத்தை போல ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். Today, God would use you and me personally and the church collectively to announce to nearby world or to the needy world around us that salvation is available through Jesus Christ. அதே போல இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய எக்காலமாக பயன்படுத்தி இந்த தேவை உள்ள உலகம் இயேசுவினால் ரட்சிக்கப்பட முடியும் என்ற நற்செய்தியை அறிவிக்க அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். Yes, Christ comes to reveal that God is love. கடவுள் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்துகிறார். God's love is a sacrificial, self-giving love. ஆண்டவருடைய அன்பு தம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணித்த ஒரு தியாகிக்கும் அன்பாக இருக்கிறது. The supreme revelation of His love is seen in the giving of His Son on the cross. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது சிலுவையிலே தம்முடைய சொந்த குமாரன் தொங்குற சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அன்பை நாம் காணக்கூடியவர்களாக
இருக்கிறோம். God offers salvation to all through Jesus Christ. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வம் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை எல்லாருக்கும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நற்செய்தியை நீங்களும் நானும் எக்காலமாக நாம் ஓதி அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். This is the good news. We must use our trumpets to inform others. Thirdly, the trumpet was used to warn others of the coming danger. வருகிற அபாயங்களை குறித்து எச்சரிக்க எக்காலம் ஊதப்பட்டது என்று சொல்லி மூன்றாவதாக நம்ம பார்க்கலாம். For thousands of years, cities were warned of possible dangers by a trumpeter. பல ஆயிரம் வருடங்களுக்கு நாம் பார்க்கும்போது அபாயங்களை குறித்து ஒரு எக்காலத்தை ஊதுகிறவர் பட்டணங்களுக்கு அறிவிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். Ezekiel chapter 33 verse 6 also we see, if the watchman does not blow his trumpet and warn of the coming danger, and if people die, that blood guilt will be upon the watchman. எசேக்கியேல் 33:6 நம்ம பார்க்கிறோம். எக்காலத்தை ஊதுகிற காவலாளி அபாயத்தை அவர் எச்சரித்து அந்த எக்காலத்தை ஊதாவிட்டால் அந்த இரத்த பலி அவன் மேல் இருக்கும் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கின்றோம். In Isaiah 51 we also see God speaking to Isaiah, instructing him to warn the nation as a trumpeter of the evil consequences of sin. Cry aloud, spare not, lift up the voice like a trumpet, and shew my people their transgressions and the house of Jacob their sins. ஏசாயா 58:1 ஏசாயாவை ஒரு எக்காலத்தை போல சத்தமிட்டு வரப்போகின்ற அபாயம், தம்முடைய ஜனங்கள் எப்படி மீறுதல் செய்து பாவம் செய்தார்கள் என்று சொல்லி எச்சரிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறதையும் நாம் அங்கே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Our greatest danger is not a terrorist attack or even COVID-19 pandemic. Our greatest danger is forgetting God. நம்மளுடைய முக்கியமான அபாயம் இக்காலத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அல்ல, அல்லது இந்த கொள்ளை நோய் கூட இல்லை. தேவனை மறந்து விடுகிறது தான் ஒரு பெரிய அபாயமாக இருக்கின்றது. Both individuals and the community around us need to hear the warning of God and the lessons that are there in the history of the world today. The church needs to be God's trumpet to warn people concerning the danger of not being saved. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை நாம் பார்க்கும்போது இந்த எச்சரிக்கை தேவையாக இருக்கிறது. திருச்சபை ஒரு எக்காலமாக இருந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிற அபாய நிலையை குறித்து அவர்கள் அறிவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. Forgetting God is the greatest danger of today's world. ஆண்டவரை மறந்து விடுவது இக்காலத்தின் ஒரு பெரிய அபாயமாக இருக்கிறது. Let us blow our trumpets to warn of this danger. நம்முடைய காலங்களை ஊதி இந்த அபாயத்தை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Fourthly and lastly, the trumpet was used to announce victory. நாலாவதாகவும் கடைசியாகவும் எக்காலம் வெற்றியின் சத்தத்தை அறிவிக்க உபயோகிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். When the battle was over, the victorious army would return home, and the arrival of the commanding officers along with the soldiers were welcomed with the blow of the trumpet. காலத்தில் யுத்தங்களை செய்து வெற்றி பெற்று வரும்போது அதிகாரிகளும் இராணுவ போர் வீரர்களும் வரவேற்பதற்கு எக்காலம் ஊதப்பட்டது என்று சொல்லி நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். When the Lord comes at the end,
to take us to be with Him. He will come with the shout of the archangel and with the sound of a trumpet. நமது ஆண்டவர் கடைசியில் வரும்போது, நம்மை அவர் எடுத்துக்கொள்ள வரும்போது, பிரதான தூதருடைய சத்தத்தோடு கூடவும் ஆரவாரத்தோடு கூடவும் எக்கால சத்தத்தோடு கூடவும் அவர் வருவார் என்று சொல்லி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. It is in 1 Corinthians chapter 15 verse 51 and 52 and also in 1 Thessalonians chapter 4 verse 16. அதை நாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலும் 52வது வசனத்திலும் பார்க்கின்றோம். அதே வேளையில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலும் நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். As trumpets, we are to issue challenges. As trumpets, we are to announce the good news. As trumpets, we are to warn of dangers. As trumpet, we are also to announce the victory. எக்காலமாக நாம் சவால்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எக்காலமாக நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எக்காலமாக அபாயங்களை குறித்து எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எக்காலமாக வெற்றியின் செய்தியும் நாம் அறிவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். Finally, in conclusion, in fulfilling the Great Commission and remembering the theme of our diocese, blowing the trumpet, let us be the trumpet to issue a challenge to people around us to a life of faith and obedience to God. Let us announce the good news of the gospel of Jesus Christ. Let us warn people of the coming danger, and let us announce the victory of Christ and His return. இறுதியாக இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றவும் நம்மளுடைய திருமண்டலத்தின் கருப்பொருளை நினைவு கூறுகிற வேளையில் கூட நாம் எக்காலத்தை ஊதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எக்காலத்தை நாம் ஊதி ஜனங்கள் விசுவாசத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒரு சவாலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க எக்காலத்தை ஊதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரப்போகின்ற அபாயத்தை குறித்து, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்க எக்காலத்தை ஊதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் ஆண்டவருடைய வெற்றியை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் நாம் எக்காலம் ஊதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். We must make disciples. சீஷர் ஆக்க வேண்டும். We must baptize. ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். We must teach others to obey the teachings of Christ. இயேசுனுடைய போதனைகளை கைக்கொள்ள நாம் போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And we must also be assured of God's presence with us to the very end of this age. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்று சொல்லியும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Let us pray. ஜெபம் செய்வோமாக. May God open our eyes to see people in their needs. O Lord, open our hearts to care for people with compassion. O Lord, open our souls to prayer, to say, "Here am I, send me, O Lord." O Lord, open our lives to touch people with your love and the good news of the gospel of Jesus Christ. Open our minds to renew our vision. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்து எங்களுடைய அருகாமையில் இருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை காண கிருபை செய்திடும். எங்களுடைய இருதயங்களை திறந்த ஆண்டவரே, மனதுருக்கத்தோடு கூட ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க எங்களை நடத்தும். எங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல தேவன் கிருபை செய்தாலும் எங்களுடைய ஜீவியம் பிறருடைய ஜீவியங்களை தொடவும் உம்முடைய சுவிசேஷத்தின் அன்பை அறிவிக்கவும் கிருபை செய்தோம். எங்களுடைய சிந்தையை திறந்த ஆண்டவரே, நாங்கள்
புதிய தரிசனம் உடையவர்களாக எழும்ப தேவன் கிருபை செய்துள்ளபடியாக வேண்டுகிறோம் சுவாமி. In the same way, Lord, help us to fulfill the great commission by blowing our trumpets to issue a challenge to people around us to live a life of faith and obedience. To be the trumpets of God to announce the good news, the gospel of your Son Jesus Christ. To be the trumpet to warn people of the coming dangers, especially the great judgment day, the day of the Lord. To blow the trumpets and to announce your victory and your return to take us to be with you. ஆண்டவரே, அதே வேளையிலே ஒரு எக்காலமாக நாங்கள் இருந்த ஆண்டவரே, ஜனங்கள் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் ஜீவிக்க ஒரு சவாலை கொடுக்க எங்களை பயன்படுத்தும். ஒரு எக்காலமாக இருந்த ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்க தேவன் கிருபை செய்தது. ஒரு எக்காலமாக இருந்த ஆண்டவரே, வருகின்ற நியாய தீர்ப்பின் நாளின் அபாயத்தை அறிவிக்க தேவன் கிருபை செய்தோம். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு எக்காலமாக இருந்து உம்முடைய வெற்றியை அறிவிக்கிறவர்களாகவும் உம்முடைய வருகையை குறித்து அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரதான கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். Help us, O God, to obey the great commission. This we ask and pray through Christ our Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென். The blessing of God. The blessing of God Almighty, the Father, the Son, and the Holy Spirit be with you and your loved ones, the church and its ministry, now and forevermore. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் உங்களோடு கூடவும் உங்களுடைய அன்பானவர்களோடு கூடவும் திருச்சபையும் தன்னுடைய ஊழியத்தோடு கூடவும் இன்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, O my soul. All my inmost being, praise the Lord. Praise the Lord, O my soul, and forget not all his benefits. God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed Trinity Sunday. ஆசீர்வாதமான ஒரு திருத்துவ ஞாயிறை உங்களுக்கு அருள்வாராக. Thank you. God bless you.